இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் மில்க் பண்ணுறதுக்காக பாதாம் பருப்பு வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 1 லிட்டர் பால் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாதாம் பருப்பு வந்து 150 கிராம் எடுக்கணும். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் பால் தான் எடுக்க போகிறேன். அதனால் வந்து ஒரு 70 கிராம் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஓவர் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வைக்க தேவையில்லை. நம்ம கொதிக்க தண்ணி இருக்குல்ல அதை வந்து ஊற்றி ஒரு 10 மினிட் நம்ம ஊற வச்சா போதும். அதோட ஸ்கின் எல்லாம் அழகாக வெளியில் வந்துடும். இப்போ வந்து நல்லா கொதிக்க தண்ணியில் நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ இது ஊறட்டும். ஒரு 10 மினிட்டுக்கு பிறகு நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஒரு 15 மினிட்டுக்கு பிறகு வந்து இந்த பாதாம் பருப்பு வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம சுடி தண்ணியில வந்து இப்படி ஊற வச்சிருந்தோம்னா ஈஸியா வந்து ஸ்கின் வந்துடும். பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்புல இருந்து நம்ம ஸ்கின்லாம் எடுத்தாச்சு. அடுத்து வந்து கொஞ்சமா சுடு தண்ணி ஆட் பண்ணி சுடுதண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு வேண்டி ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த பாதாம் மில்க் பண்ணுறதுக்காக நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ஒரு 20 மினிட் நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பேனில் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம். இந்த மில்க் கூடவே பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து பாதாம் மிக்ஸை இது கூடலாம் சேர்க்கும் போது ரொம்ப திக்காக, அதை அவாய்ட் பண்ணதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் மில்க் வந்து ரொம்ப ஃபேட் உள்ள மில்க் எடுத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாதாம் பருப்பெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரியே இல்லாமல் ரொம்ப துருதுருனே இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில உள்ள கன்சிஸ்டன்சியில்
இருக்கிறது மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து ஆடை படிய ஆரம்பிக்கும். ஸ்பூன் யூஸ் பண்ணி அந்த சைடில் உள்ள ஆடையை எடுத்து விட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு 20 மினிட் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆடை வந்து படிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். பாதாம் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நீங்கள் வந்து விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பாதாம் பருப்பு ஆட் பண்ணாதும் பால் வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். அதனால் அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 20 மினிட் பருப்பு நல்லா வேகணும். அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 20 மினிட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஏலக்காவை பொடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கலருக்காக நீங்கள் வந்து உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் அதை வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் ஒரு 5 மினிட் ஊற வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து நல்லா கொடுக்கும். என்கிட்ட வந்து குங்குமப்பூ இல்லை, அதனால் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதாம் பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலரை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. சூடு ஆறுனதும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாதாமில் வந்து நிறைய சத்து இருக்குங்க. ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. வீக்லி இந்த மாதிரி பாதாம் மில்க் பண்ணி சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.